ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பனங்கிழங்கு யூஸ் பண்ணி சூப்பராக ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். பனங்கிழங்குல மேலே இருக்கிற தோலை எடுத்துடணும். எடுத்துட்டு குக்கரில் 4 கட் பண்ணி குக்கரில் 4 விசில் 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சிடணும். கொஞ்சமாக அளவான உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறமா இந்த பனங்கிழங்குல நிறைய நார் மாதிரி இருக்கும், அதே மாதிரி நடுவில் குச்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற இந்த நாரெல்லாம் எடுத்துடணும். நடுவில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பனங்கிழங்குல எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. இதில் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இது மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இது மாதிரி நாராக நிறையா வரும். அதை எடுத்துடணும். எடுத்துட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பொடியாக கட் பண்ண பனங்கிழங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு மாவு மாதிரி வரும். இப்போ நான் முதல்லையே திராட்சை முந்திரியை நெய்யில் நான் வதக்கி வச்சுருக்கேன். அதே நெய் கொஞ்சம் கடாயில் மீதி இருந்தனால அதுலேயே நான் கொஞ்சமாக திருப்பி நெய்யை ஆட் பண்ணி பனங்கிழங்க மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிருந்தேன். அதையும் போட்டு நெய்யிலேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா இதை வதக்கிடணும். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றினேன். நீங்கள் பால் வேணால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பனங்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போடணும். அப்போ தான் சுகர் எது செஞ்சாலும் சுகரோட டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதனால் உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஏலக்காய் 4 ஏலக்காய் கல்லில் இடித்து வச்சுருந்து அதையும் போட்டாச்சு. இந்த பனங்கிழங்கு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ கட்டி விழாது. இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி போட்டாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் கடையில் விற்கிற பால் தான் நான் காய்ச்சி ஆற வச்சு நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக அதை காலி பண்ணிடணும், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சூப்பரான பாயாசம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பனங்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பாயாசமாக செஞ்சு கொடுங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பனங்கிழங்கு கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி வெறும் பனங்கிழங்கு வேக வச்சு கொடுக்காம இது மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான பாயாசமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.